இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கார்த்தி, என்ன மன்னிச்சிடுப்பா. பா, நீங்க என்னப்பா தப்பு பண்ணீங்க? நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இல்லப்பா, நீ எந்த தப்புமே செய்யாம இத்தனை நாள் எங்க முன்னாடி ஒரு குற்றவாளி மாதிரி வாழ்ந்திருக்கடா. நானும் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். சாரிடா. ஒரு தகப்பனா நான் உன்னை நம்பி இருக்கணும். ஆனா ஒரு பொண்ணு அத்தனை பேர் முன்னாடி எனக்கு அநியாயம் நடந்துருச்சுன்னு சொல்லும் போது என்னால வேற எதையும் யோசிக்க முடியலப்பா. ஆனா என் உள் மனசு என் புள்ள தப்பு பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நான் அதனால தான் பிருந்தாவ கூட இந்த வீட்டுல இருக்க சம்மதிச்சேன். கடைசியாவ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதும் நான் அப்படியே உடைஞ்சு போயிட்டேன்டா. மேல இருந்த நம்பிக்கைய மொத்தமா தொலைச்சிட்டேன். அது தப்புன்னு இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு. பா, எனக்கு புரியுதுப்பா. உங்க இடத்துல வேற யாரு இருந்தாலும் அந்த விஜய் இன்னும் ஏமாத்திருப்பாப்பா. ஏன்னா அவ அந்த அளவுக்கு அவ்வளவு நடிச்சு ஏமாத்தினா. ஆனா என்னைக்கா இருந்தாலும் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு பெருசா நம்பிக்கை இருந்ததுப்பா. அதான் இன்னைக்கு நடந்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. பிருந்தா, நீயும் என்ன மன்னிச்சிடுமா? மாமா, என்ன மாமா, நீங்க பெரியவரு. நீங்களா என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது மாமா. மன்னிப்பு கேட்கறதுல பெரியவங்க சின்னவங்க எல்லாம் வித்தியாசம் கிடையாதுமா. யாரு தப்பு பண்ணிருந்தாலும் யாருகிட்ட வேணாலும் மன்னிப்பு கேட்கலாம். உன் இடத்துல இன்னொரு பொண்ணு இருந்திருந்தா அவ மனசு விட்டு வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருக்க கூட வாய்ப்பு இருக்குமா. ஆனா நீ கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடி இருக்க. உன்னை பத்தி எல்லாரும் என்னென்னமோ பேசினாங்க. ஆனா எதையுமே நீ பெருசா எடுத்துக்காம உண்மைக்காக இத்தனை நாள் போராடி இருக்க. உன்னை நினைச்சாலே பெருமையா இருக்குமா, பெருமையா இருக்கு. அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க.